காலையில முகம் பார்க்குற கண்ணாடியில இருந்து நாம குடிக்கிற கிளாஸ், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், அப்புறம் கார் விண்ட்ஷீல்டு வரைக்கும் கண்ணாடி இருக்குது. இந்த கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி தயாராகுதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் மெயின் ரா மெட்டீரியல் என்னன்னா சிலிக்கா மணல் தான். சாதாரண மணல் கிடையாது, சிலிக்கா மணல். இது ஒரு வகையான மணல். இந்த சிலிக்கா மணல்ல சிலிக்கா டை ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால கிளாஸ் தயாரிக்க யூஸ் ஆகுது. கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு இந்த சிலிக்கா மணல் கூட சோடா ஆஷ் மற்றும் லைம்ஸ்டோன் இந்த ரெண்டு மெட்டீரியலும் ஆட் பண்ணுவாங்க. சோடா ஆஷோட கெமிக்கல் நேம் என்னன்னா சோடியம் கார்பனேட். இதைத்தான் காமனா எல்லாரும் சோடா ஆஷ்னு சொல்லுவாங்க. லைம்ஸ்டோனோட கெமிக்கல் நேம் என்னன்னா கால்சியம் கார்பனேட். இதைத்தான் காமனா எல்லாரும் லைம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மெட்டீரியலையும் சிலிக்கா மணல் கூட சேர்த்ததுக்கு அப்புறம் 1500 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த மணல் ஃபுல்லா உருகி லிக்விட் கிளாஸா மாறிடும். அதாவது உருகிய கண்ணாடியா மாறிடும். எந்த மாதிரி இருக்கும்னா தேன் எந்த கன்சிஸ்டன்சில இருக்குதோ அதே மாதிரி இந்த உருகிய கண்ணாடி இருக்கும். சிலிக்கா மணல் கூட இந்த ரெண்டு மெட்டீரியலை எதுக்காக ஆட் பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கண்ணாடி தயாரிக்க சிலிக்கா மணல் மட்டும் யூஸ் பண்ணுனா ஹை டெம்பரேச்சர் தேவைப்படுது. அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த சோடா ஆஷ் ஆட் பண்றாங்க. இந்த சோடா ஆஷ் என்ன பண்ணுதுன்னா மெல்டிங் டெம்பரேச்சரை குறைக்க உதவுது. அதுக்காக தான் சோடா ஆஷ் ஆட் பண்றாங்க. அடுத்ததா லைம்ஸ்டோன் எதுக்கு ஆட் பண்றாங்கன்னா கிளாஸ்க்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ணாடியில எல்லாம் தண்ணி பட்டா எந்தவித பாதிப்பும் அடையல. அதுக்கு காரணமே லைம்ஸ்டோன் தான். இந்த லைம்ஸ்டோன் ஆட் பண்ணலைன்னா கண்ணாடியில தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சுன்னா அப்பவே அது சேதம் அடைஞ்சிருக்கும். இந்த லைம்ஸ்டோன் ஆட் பண்றதுனாலதான் கண்ணாடி ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீண்ட நாள் பயன்படுத்தலாம். எதுக்காக தான் இந்த ரெண்டு மெட்டீரியலையும் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி ஹீட் பண்ணி அது லிக்விட் கிளாஸா மாறினதுக்கு அப்புறம் லிக்விட் கிளாஸை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு என்ன ஷேப்ல கண்ணாடி தேவைப்படுதோ அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய அச்சுல லிக்விட் கிளாஸை ஊத்தி அந்த ஷேப்பை உருவாக்குவாங்க. சில ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கெல்லாம் கம்ப்ரஸ்டு ஏர் மூலமா ஊதி ஷேப் கொடுப்பாங்க. அதாவது கிளாஸ் பாட்டில், ட்ரிங்கிங் கிளாஸ் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கெல்லாம் கம்ப்ரஸ்டு ஏர் மூலமா ஊதி ஷேப் கொடுப்பாங்க. கம்ப்ரஸ்ட் ஏர் எப்படி சேர்த்துவாங்கன்னா அதாவது அந்த அச்சுல லிக்விட் கிளாஸை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த அச்சுக்கு மேல ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும்ல, அது வழியா அதிக அழுத்தத்துல காற்றை உள்ள செலுத்துவாங்க. இந்த காற்றோட அழுத்தத்தால அந்த உருகிய கண்ணாடி பலூன் மாதிரி எல்லா பக்கமும் விரிஞ்சி அச்சோட உள்பக்கத்துல ஒட்டிக்கிடும். அதனால அந்த அச்சு என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல ப்ராடக்ட் உருவாகும். இந்த அச்சு யூஸ் பண்ணி கிளாஸ் பாட்டில், ஜார், ட்ரிங்கிங் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய வகையான கண்ணாடி பொருட்களை உருவாக்கலாம். இந்த மாதிரி ஷேப் உருவான பிறகு அதை மெதுவா குளிர வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கண்ணாடி கிடைச்சிடும். எல்லா கிளாஸ் ப்ராடக்ட்க்கும் கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுக்க மாட்டாங்க. விண்டோ கிளாஸ், மிரர் தயாரிக்க வேற மெத்தட்ல யூஸ் பண்ணுவாங்க. விண்டோ கிளாஸ், மிரர்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா அந்த உருகிய லிக்விட உருகிய தகரத்து மேல ஊத்தி சமமா பரப்பி விட்டு இதனால உருகிய கண்ணாடி சமமா பரவி பிளாட்டா உருவாகிரும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாஸ் ஷீட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மிரர் நம்ம முகத்தை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு தெரியுமா? இந்த கிளாஸ் ஷீட்டோட பேக் சைடுல சில்வர் இல்லனா அலுமினியம் கோட்டிங் கொடுப்பாங்க. இந்த கோட்டிங் தான் ரிஃப்ளெக்ட்க்கு காரணம். அடுத்ததா கார் கிளாஸ் பத்தி சொல்லணும்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கார் கிளாஸ் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ங்கிறதுக்காக சாதாரண கண்ணாடி மாதிரி இதை தயாரிக்க மாட்டாங்க. 2 கிளாஸ் லேயர் நடுவுல PVB அதாவது பாலிவினைல் பியூட்டைல் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டிக் லேயரை வச்சு அதிகமான ஹீட் அண்ட் அழுத்தம் கொடுத்து அதை ஒட்ட வைப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு லேமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால கார் கிளாஸ் ரொம்ப வலிமையா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் லேயர் இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் நடந்தாலும் கண்ணாடி சிதறி பறக்காம அந்த பிளாஸ்டிக் லேயர்லயே ஒட்டிக்கிடும். ஃபைனலி ஷார்ட்டா சொல்லணும்னா பல விதமான கிளாஸ் ப்ராடக்ட் உருவாக்க அடிப்படையா இருக்கிறது இந்த மணல் தான். மணலை எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல மெல்ட் ஆகி நம்ம டெய்லி யூஸ் பண்ற கண்ணாடி பொருளா மாறுது. நெக்ஸ்ட் டைம் மிரர் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக், அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.